தேர்தல் நிலைப்பாடு என்ன? இப்போ இன்னும் தேர்தல் இன்னும் உங்களோட நிலைப்பாடு என்ன? பொங்கல் கடந்துட்டோம், பிரதமர் 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி வராங்க. இப்படியான சூழ்நிலை உங்களோட தேர்தல் நிலைப்பாடு என்ன? எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் சில தினங்களில் நான் முறையாக அறிவிப்பேன், உங்களை அழைத்து அறிவிப்பேன். நீங்கள் அவர்கள் தான் கேட்க வேண்டும். அது மக்கள் எண்ணத்தின்படி யார் வெற்றி பெறுவார் என்ற நிலை உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு உங்களுக்கு அழைப்பு வந்ததா? பிரதமர் பங்கேற்க இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு உங்களுக்கு அழைப்பு வந்ததா? அல்ல, வரவில்லை. இப்போ உங்களை சுற்றி நிறைய ஸ்பெகுலேஷன் சொல்றாங்க. அவர் தனியா கட்சி போறாரு அல்லது அவர் இந்திய அலைன்ஸ்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. ஏற்கனவே நான் இதை மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். நான் எந்த ஒரு புதிய கட்சியும் ஆரம்பிக்கப் போவதாக இல்லை. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உயிரோட்டமுள்ள இயக்கமாக உருவாக்குவதற்கு கழகத்தினுடைய சட்ட விதியை உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதியின்படிதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் கழகத்தை 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக வளர்த்தெடுத்தார்கள். இதுதான் வரலாறு. அந்த கழக சட்ட விதிக்கு இன்றைக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது. கழக சட்ட விதிகளில் சில அவர் உருவாக்கிய கழக சட்ட விதியை சில திருத்தங்களோ உருவாக்குவதற்கு வழிவகுத்திருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும், அந்த விதியை ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ கூடாது என்று கழகத்தினுடைய சட்ட விதியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை மற்ற இயக்கங்கள் எல்லாம் கீழிருந்து கிளைக்கழகத்திலிருந்து தேர்தல் நடைபெறும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற தலைமை பதவியை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், விசுவாசமிக்க தொண்டர்களால் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். இதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. அந்த சட்ட விதிப்படிதான் இந்த சட்ட விதியை மட்டும் யாராலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று அந்த சரத்தில் சேர்த்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நிலைமை, அந்த கழக சட்ட விதியை திருத்தம் செய்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலராக போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்யலாம். அதுதான் 55 ஆண்டுகால வரலாறு. ஆனால் இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு 10 மாவட்ட கழக செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட கழக செயலாளர் வழிமொழிய வேண்டும் என்று உருவாக்கி திருத்தம் செய்திருக்கிறார்.